80s கிட்ஸ்களுக்கும் என்னைய மாதிரி 90s கிட்ஸ்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மறக்கவே முடியாத எங்க பள்ளி பருவ வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச இழந்த பழம் தான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வழியா போகும்போதெல்லாம் இவ்வளோ பெரிய இழந்த மரமான ஆச்சரியமா பார்த்துட்டு போவேன். எப்போடா சீசன் வரும், இந்த மரத்தில் காய்க்கிற பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருந்தேன். சீசனும் வந்தாச்சு, நம்மளும் மரத்தை தேடி வந்தாச்சு. ஆனால் நமக்கு முன்னாடியே குருவியார் நிறைய பேர் இங்கே வந்து செட்டில் ஆயிருக்காங்க. குருவிங்களோட கீச்சு கீச்சு சத்தம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்ன என்னோட பழத்தில் நீ பங்குபட வந்துட்டியா, ஓடிடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் ரொம்ப நேரமா மரத்தை வெறிச்சு பார்க்கவும் மரத்துக்கு சொந்தக்காரமா இழந்த பழம் வேணும்னா வந்து பறிச்சுட்டு போமா அப்படின்னு சொன்னாங்க. எப்பாடா பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு நினைச்சிட்டு நான் போயிட்டு குடுகுடுன்னு பிறக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ பழம் கீழே கொட்டி கிடந்துச்சு. மரத்துல நிறைய பழம் இருந்துச்சு. பறிச்சு சாப்பிட்றத விட கீழே கிடக்கிறத பொறுக்கி சாப்பிட்றதுல தான் தனி ஆனந்தமே இருக்கு. யாருக்கெல்லாம் இழந்த பழம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கனிஞ்ச பழத்துல புழு இருக்கும், அதெல்லாம் இப்பதான் பாக்குறோம். சின்ன வயசுல எல்லாம் அதுல புழு இருக்கா பூச்சி இருக்காலாம் சொல்லிட்டு யார் பார்த்தது, பழம் கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டுருவோம். செங்காய் மாவாவா சூப்பரா இருக்கும். நிறைய பொறுக்கிக்கிட்டு கொஞ்சமா பறிச்சுக்கிட்டு அந்த அம்மா மரம் நம்ம குருவியார் எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு கிளம்பியாச்சு.